ஆஸ்கர் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் அன்பு வணக்கம். ஸோ இந்த கொஞ்ச நாளாகவே வந்து நம்ம ஒரு விஷயத்தை பற்றி தான் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கோம். ஓகேங்களா, என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தவங்களுக்கெல்லாம் தெரியும், நான் வந்து கோயிலை பற்றி நிறைய பேசிகிட்டே இருந்தேன். நிறைய டிஃப்ரென்ஸான கோயில், அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங்கான கோயில்ஸை பற்றிலாம் நான் வந்து பேசியிருக்கோம். ஓகேங்களா, அந்த கோயில்னு சொல்லி பேசி ஒரு கட்டத்தில் பேசுகிறக்கு எனக்கும் போர் அடிச்சிருச்சு, கேட்குறவங்களுக்கும் போர் அடிச்சிருக்கும் நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன்னா, ஃபார் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேஞ்சுக்காக வந்து நம்ம தொடர்ந்து வேற ஒரு விஷயத்தை பற்றி நீ பேச போகிறோம். ஸோ அதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாமா வேண்டாமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணால் தான் உண்டு. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அப்படியே இயற்கைக்குள்ளே குதிச்சிட்டேன். அந்த மாதிரி வந்து மலைகளை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, ஆல்ரெடி நீங்கள் தமிழில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க, இருந்தாலும் நம்ம ஒரு இன்ட்ரோ கொடுத்தா தானே நல்லாயிருக்கும். அதனால் வந்து ஒரு இன்ட்ரோட ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். குறிஞ்சி, முல்லை, மருதம், பாலை, நெய்தல் அப்படிங்கிற இடத்துல வந்து நமக்கு வந்து மலையும் மலை சார்ந்த இடங்களும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு தனி கேட்டகரியை வந்து தமிழர் இதில் வந்து பிரித்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி வந்து ஒரு சாகசம் வாய்ந்த, ஓகேங்களா, அதே டைமில் வந்து இந்த இடத்துல வந்து இந்த கோயில் இருக்குது, நம்மளால் கண்டிப்பாக இந்த மலைகளை ஏற முடியும் அப்படிங்கிற ஒரு 5 மலையை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அது என்னென்னு சொல்லி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 5 ஹில்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். 5 மலைகள். நம்ம ஃபஸ்ட்டு ரிவர்ஸ்லேருந்து வந்துடலாம். சரிங்களா, இப்போ வந்து 5 மலைகள்னால் 5th பிளேஸில் என்ன மலை இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாமா? இந்த மலை பேர் வந்து தலைமலை சஞ்சீவராயா ஹில்ஸ். ஓகேங்களா, இது வந்து 3500 அடி உயரம் கொண்டது. இந்த ஹில்ஸை வந்து 2 to 2.5 ஹார்ஸ், ஓகேங்களா, மறந்துட்டேன் நடுவில். ஓகே, 2லேருந்து 2.5 மணி நேரத்துக்குள்ளே இந்த மலையை வந்து நம்ம ஏறிடலாம். அடிவாரத்தில் வந்து ஆஞ்சநேயர் இருப்பார். அவரை நம்ம கும்பிட்டு அதுக்கப்புறமா வந்து ஆஞ்சநேயா காப்பாற்று வழி நடத்து அப்படின்னு சொல்லிட்டு ஏற ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒரு 2.5 மணி நேரத்தில் பொறுமையாக ஏறினாலே ஒரு 2.5 மணி நேரத்தில் வந்து மலையை வந்து உச்சி அடைஞ்சிடலாம். மலை உச்சியில் வந்து பெருமாள் இருக்கார். ஸோ பெருமாளையும் போய் நீங்கள் கும்பிட்டு வந்துடலாம். இந்த மலையில் வந்து எப்படின்னா, நீங்கள் ஏறும்போது நல்லாவே செங்குத்தாக இருக்கும் இந்த மலை. சரிங்களா, ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து பத்திரமா அந்த மாதிரி தான் ஏறுற மாதிரி இருக்கும். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டத்தில் முசிறி அப்படிங்கிற இடத்துல வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இந்த இடத்துலேருந்து இந்த மலைக்கு போனோம் அப்படின்னா 33 கிலோமீட்டர்ஸ். சரிங்களா, அப்படி இல்லை நம்ம நாமக்கல் சைடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாமக்கல்லேருந்து இந்த மலைக்கு போகணும் அப்படின்னா 45 கிலோமீட்டர்ஸு. ஸோ எல்லாமே பத்திரமா போயிட்டு வாங்க. இந்த மலை வந்து நார்மலான ஹைட்டு அப்படிங்கிறனால வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, குழந்தைங்கள்லேருந்து கூட கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஏற ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு டீனேஜ் அந்த மாதிரி பீப்புள்ஸ்லாம் 13-14 இயர்ஸ் அப்படின்லாம் ஏற ஆரம்பிச்சிடலாம். தாராளமாக லேடிஸ், அப்புறம் குழந்தைங்க, அதுக்கப்புறம் மென்ஸுன்னு எல்லாருமே ஏறலாம். பார்த்து பத்திரமா போய் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. 4th பிளேஸில் என்ன மலை இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பருவதமலை. இந்த மலையை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குது. திருவண்ணாமலையிலேருந்து பருவதமலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 35 கிலோமீட்டர்ஸ். ஓகேங்களா, இந்த மலையோட உயரம் வந்து 4000 அடி, அதாவது 4000 ஃபீட். ஓகே, 4000 ஃபீட் வந்து இந்த மலை இருக்குது. நீங்கள் நார்மலாக பொறுமையாக ஏற ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வந்து ஒரு 2லேருந்து 3 மணி நேரத்துக்குள்ளே வந்து இந்த மலையை ஏறிடலாம். ஃபஸ்ட்டு சொன்ன மலையை விட இது ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகும்னு சொல்லுவீங்களே, 3 மணி நேரத்தில் வந்து இந்த மலையை நம்ம ஏறி முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, மேலே வந்து மல்லிகார்ஜுனர் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் இருக்கார். போய் எல்லாருமே தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த மலையை எப்போல்லாம் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க, ஏறதுக்கு அனுமதிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து அமாவாசை பௌர்ணமி தினங்களில் வந்து இந்த மலை வந்து ரொம்ப விசேஷமாக பக்தர்கள் நிறைய பேர் ஏற ஆரம்பிப்பாங்க. ஸோ அதே மாதிரி இது வந்து குழந்தைகளும் ஏறலாம். அதே நான் சொன்னதான் 14 to 15 டீனேஜ் பீப்புள்ஸ் வந்து ஏற ஸ்டார்ட் பண்ணலாம். பெண்களும் இங்கே ஏற அனுமதிக்கிறாங்க. அதே மாதிரி ஆண்களும் போகலாம். எல்லாரும் பத்திரமா போயிட்டு அப்படியே சிவனை வழிபட்டு வந்துருங்க. இப்போ 3rd பிளேஸில் என்ன மலை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது தமிழ்நாட்டில் மட்டும் ஃபேமஸ் கிடையாது, உலகம் எங்கிலும் வேர்ல்டு ஃபேமஸ்ன்னு சொல்லலாம். சதுரகிரி ஹில்ஸ் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் போயிட்டு வந்திருப்பீங்க. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்குது. ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து 27 கிலோமீட்டர். அதே மாதிரி மதுரையிலேருந்து நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா 78 கிலோமீட்டர். கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் தான், பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. இந்த மலை நார்மலாலாம் ஏற முடியாது. இந்த மலை மொத்தமாக 4 மலைகள் நிறைஞ்சிருக்கு. அது ஒட்டி இருக்கும். நம்ம வந்து 4 மலைகள் ஏறி தான் வந்து உச்சியை போய் அடையிற மாதிரி இருக்கும். இதுக்கு நடுவுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வழுக்குப்பாறை, சங்கிலி பாறைன்னு சொல்லிட்டு நிறைய டிஃப்ரென்ஸான பாறைகள், அந்த வழிகள் வந்து அந்த மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. நிறைய ரிவர்ஸை வந்து நீங்கள் கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இயற்கை ஃபுல்லாக சூழ்ந்த அந்த ரிவர்ஸு, அதுக்கப்புறம் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பாறைகள் இதெல்லாம் வந்து நீங்கள் கிராஸ் பண்ணி போகும்போது நல்ல ஒரு ட்ரெக்கிங் வந்து ஜாலியாக நீங்கள் போயிட்டு வந்துடலாம். ஸோ இந்த மலையோட ஹைட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3500 to 3700 அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக 3லேருந்து 4 மணி நேரம் ஆகும் எப்படி பார்த்தாலும் நீங்கள் ஏறுறதுக்கு. பார்த்து பத்திரமா போய் ஏறிட்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த மலையில் வந்து நிறைய சித்தர்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேலே உச்சியில் போய் பார்த்தீங்க கோரக்க சித்தர் இருந்து தவம் பண்ண இடமும் இருக்கும். சரிங்களா, ஸோ வந்து நீங்கள் அந்த இடத்தையும் வந்து அந்த கோரக்க
சித்தரோடைய குகை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குகையை நீங்கள் போய் வந்து பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். நல்லா ஜாலியாக வந்து நீங்கள் வந்து ஒரு ட்ரெக்கிங் போயிட்டு இந்த மாதிரி சித்தர்கள் வாழ்ந்த இடம், அவங்க தவமான இடம், அந்த மாதிரி வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறக்கும், நீங்கள் வந்து கேட்டு வந்து புரிஞ்சுக்கிறக்கும் நிறைய விஷயங்கள் அந்த மலையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேலே வந்து இங்கே தான் வந்து சிவலிங்கம் வந்து இரட்டை சிவலிங்கம் இருக்குது. சரிங்களா? ஸோ வந்து இதுக்கு ஒரு புராண கதைகள்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கதையெல்லாம் நம்ம இன்றைக்கி போக வேண்டாம். நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, அதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கதை வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் அது இன்னொரு வீடியோவாக போட்டுறேன். ஸோ அந்த கதையெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து இரட்டை சிவலிங்கம் இருக்குது. பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சந்தன மகாலிங்கம், சுந்தர மகாலிங்கம் சொல்லிட்டு 2 சிவலிங்கங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே எப்போல்லாம் போக அனுமதிப்பாங்க, எப்போல்லாம் ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அமாவாசை பௌர்ணமி தினங்கள், அது மட்டும் இல்லாமல் பிரதோஷ தினங்கள்லேயும் வந்து சிறப்பு வழிபாடுகள் நடக்கும். நிறைய பக்தர்கள் வந்து போயிட்டு வரலாம். ஸோ பத்திரமா போயிட்டு நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதே மாதிரி சிவனை பார்த்து வணங்கிட்டு வந்துருங்க. இப்போ செகண்ட் பிளேஸில் என்ன மலை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெள்ளிங்கிரி மலை. இந்த வெள்ளிங்கிரி மலையை தென் கைலாயம் அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க. ஸோ 7 மலை ஏறி போகணும், இந்த மலை ஏறி உச்சி அடையணும் அப்படின்னா. ஸோ 7 மலை வந்து எத்தனை அடி உயரம் சொல்லி பார்த்தீங்கன்னா 5800 அடி உயரம் கொண்டது. இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் 5லேருந்து 6 மணி நேரம், 7 மணி நேரம் கூட ஆகலாம். சரிங்களா? நீங்கள் ஒரு ஃபுல் நைட் அப்படியே மெதுவாக ஏற ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சன்ரைஸ் பார்க்குறதுக்கு நம்ம உச்சியை போய் அடைஞ்சிடலாம். உச்சிலேருந்து சன்ரைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7 மலையில் வந்து சந்தன மலை, விபூதி மலை, அப்புறமா வழுக்குப்பாறை மலை அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து ஒவ்வொரு மலையும் முடியும் போதும் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு செக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். நிறைய ஏரிகள் வந்து நீங்கள் கடந்து போவீங்க, நிறைய காட்டு விலங்குகளை பார்ப்பீங்க. இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷுவல்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துல. இந்த மலையோட உச்சியில் வந்து சிவபெருமான் வந்து சுயம்பா உருவானது. ஓகேங்களா? தானாக உருவான ஒரு மலை. ஸோ வந்து அங்கே வந்து உச்சியில் போய் நீங்கள் நின்று சன்ரைஸ் பார்க்குறதும் சரி, சிவபெருமானை பார்க்குறதும் சரி, ரொம்பவே வந்து ஒரு இனம் புரியாத சந்தோஷத்தை உங்களுக்கு தரும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இங்கே எப்பெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து மாசி, பங்குனி, சித்திரை இந்த 3 மாதங்களில் வந்து போகிறதுக்கு அனுமதிக்கிறாங்க. இந்த மலை எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோயமுத்தூரில் பூண்டி அப்படிங்கிற இடத்துலேருந்து 35 கிலோமீட்டருங்க. ஸோ பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும். இன்னொரு மெயின் விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பொண்ணுங்களுக்கு அனுமதி கிடையாது. இந்த சபரிமலைக்கு போகும்போது ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் தான் வந்து பொண்ணுங்க போகணும்னு சொல்லுவாங்களா, அதே குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் தான் இங்கேயே பொண்ணுங்க போகலாம். அப்புறமா வந்து லேடிஸ் யாருக்கும் வந்து இங்கே ஏறக்கு அனுமதி கிடையாது, ஃபுல்லாக ஜென்ஸ் மட்டும்தான். ஸோ அதனால் ஜென்ஸ் யாராவது போகிறீங்க அப்படின்னாலும், குழந்தைங்க யாராவது போகிறீங்க அப்படின்னாலும் பார்த்து பத்திரமா போயிட்டு சன்ரைஸையும் சிவனையும் பார்த்து நான் கேட்டதாகவும் சொல்லிட்டு வந்துருங்க. நம்பர் 1 ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கின மலை எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொதிகை மலை. இந்த மலைக்கு நானும் ரொம்ப நாளாக போகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எப்பாவது ஒரு கரெக்டான டைம் வந்துச்சுன்னா நானும் போயிட்டு வந்தலான்ட்டு இருக்கேன். என் கூட வரவங்க எல்லாம் வாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பொதிகை மலையை வந்து அகத்தியர் மலைன்னு சொல்லுவாங்க. ஏன் இதுக்கு அகத்தியர் மலைன்னு சொல்லி பேர் வந்துச்சுன்னா, இந்த மலையோட உச்சியில் வந்து அகத்தியர் தவம் பண்ணதாக சொல்கிறாங்க. இந்த ஒரு ஹிஸ்ட்ரி கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஒரு மித்து இருக்கும். எப்படின்னா வந்து பார்வதியும் சிவனும் கல்யாணம் பண்ணும்போது எல்லா தேவர்களும் வந்து ஒரு பிளேஸ்க்கு வந்தோடனே சிவன் வந்து அகத்தியரை கூப்பிட்டு எல்லாருமே வந்து ஒரு இடத்துல இருக்கிறதுனால பூமியோட ஒரு பங்கு இப்படி சரிஞ்சிருச்சு, நீ போய் ஆப்போசிட்டில் நின்னா வந்து சமமாயிரும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ வந்து அந்த சொன்ன காரணத்தினால அகத்தியர் வந்து இந்த மலைக்கு மேலே தான் வந்து நின்னாராம். அதனால வந்து இது அகத்தியர் மலைன்னு சொல்கிறாங்க. இந்த மலையோட உச்சியில் வந்து அகத்தியருக்கு கோயிலும் இருக்குது. சரிங்களா? ஸோ வந்து இது வந்து அகத்தியர் மலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த மலை வந்து 6142 அடி உயரம் கொண்டது. ஓகேங்களா? இந்த மலையை வந்து எவ்வளோ நேரத்தில் ஏற முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 நாள் ஆகும். எப்படி பிரிஞ்சு 3 நாள் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 1998 தமிழ்நாடு வழியாக இந்த அகத்தியர் மலைக்கு போகக்கூடிய பாதையை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கேரளா வழியாக தான் வந்து தமிழ்நாட்டுக்கு போகணும். ஓகே, தமிழ்நாட்டிலேருந்து கேரளா போய் மறுபடியும் கேரளாலேருந்து தமிழ்நாட்டுக்கு போகணும். சரிங்களா? அதனால தான் இது 3 நாள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து ஏன் அப்படி ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இது திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் மலைக்கு மேலே இந்த அகத்தியர் மலை இருக்குது. ஸோ இந்த மலைக்கு வந்து 1998 திருநெல்வேலி மாவட்டத்து வழியாக போகிற பாதையை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து அது புலிகள் காப்பகமாக மாற்றிட்டாங்க அந்த இடம். அதனால் வந்து பிளாக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேரளா போய் கேரளாலேருந்து தான் வந்து தமிழ்நாட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ கேரளா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து இதுக்குன்னு தனியாக சார்ஜ் பண்ணி நமக்கு கைடு, குக்கு, அது மட்டும் இல்லாமல் வந்து சாப்பிட்றதுக்கு சாப்பாடு செஞ்சு தர ஒரு ஆள், அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம ட்ராவல் பேக்ஸ் எல்லாம் தூக்குறதுக்கு நம்ம கூட வர்றதுக்கு ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தந்துடுவாங்க. நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு பிளேஸும் அரேஞ்ச் பண்ணி தந்துடுவாங்க. ஸோ கேம்ப், அந்த கேம்ப்லேருந்து நீங்கள் மலைக்கு போயிட்டு வந்து மறுபடியும் வந்து கேம்பில் வரணும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் கேம்ப்லேருந்து கீழே இறங்கி நீங்கள் வரணும். அதனால் 3 நாள் உங்களுக்கு ஆகும். ஸோ போகிற வழி எல்லாமே ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். ரொம்பவே வந்து எப்படின்னா
கொஞ்சம் கூட வந்து பாதை மனுஷங்க போகிற தடம் அப்படின்ட்டுலாம் இருக்காது. எல்லாமே வந்து ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்கும். நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு ஏறி நின்று இந்த மலையோட பிக்சர்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த பாதையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அகத்தியர் எப்படா தனியாக போய் ஏறினாரு அப்படின்னு சொல்லி நீங்களாம் ஃபீல் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு இந்த மலை இருக்கும். ஸோ உங்களுக்கு டைம் கிடைச்சா ஒன்ஸ் நீங்கள் இந்த மலையை போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு அகத்தியர் எப்படி ஏறியிருப்பார் அப்படின்னு ஒரு கெஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ரூட் மேப்பை போட்டு வாங்க. இந்த மலைக்கு நான் போகணும்னு சொல்லி ரொம்பவே வந்து க்யூரியாசிட்டியோடு இருக்கேன். இந்த மலையை நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன மலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றீங்க, இல்லை உங்களுக்கு எந்த மலையை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, எல்லாமே கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு அதை பற்றி பேசுவோம். சரிங்களா? ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தட் டாடா.